சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் நம்மளோட இந்த பதிவில் ராசி கட்டத்தில் 7வது ராசியாக இருக்கக்கூடிய காற்று ராசியான துலா ராசிக்கு இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றியும், இந்த ஆவணி மாசத்துல துலா ராசிக்காரங்க என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கிறத பற்றியும், இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள் துலா ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரைய செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றியும் கொஞ்சம் சுருக்கமாக பார்க்க போறோம். அதனால துளாராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய துளாராசிக்காரங்க உங்களோட நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. துளாராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ வேதனைகள், எவ்வளவோ பண இழப்புகள், நிறைய அவமானங்கள், நிறைய வீழ்ச்சிகள் அப்படின்னு தொடர்ச்சியா ஒரு போராட்டமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க. சின்ன சின்ன மகிழ்ச்சி, சின்ன சின்ன சந்தோஷம் கூட கிடைக்காம பெரும்பாலான துளாராசிக்காரங்க ரொம்பவே போராட்டமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா ஒரு சில துளாராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த 2-3 வருஷத்துல கட்டாயமா வேலை இழப்புகள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பாங்க. 10 வருஷமா 12 வருஷமா பாத்துக்கிட்டு இருந்த வேலைகள்ல இருந்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இவங்க தூக்கி எறியப்பட்டிருப்பாங்க. அதுலயும் குறிப்பா ஒரு சில துளாராசிக்காரங்க வேலை செய்யற இடங்கள்ல வீண் பழிகளை சுமந்து நிறைய அவமானங்களை சந்திச்சு அந்த வேலையை விட்டு வெளியே வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஏத்த மாதிரியான வேலைகள் கிடைக்கிறதுல நிறைய போராட்டங்களை சந்திச்சிருப்பாங்க, தடுமாற்றங்களை சந்திச்சிருப்பாங்க. ஒரு சிலர் இப்ப வரைக்கும் வேற வேலையே கிடைக்காம விரக்தியோட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. சப்போஸ் இவங்களுக்கு வேற வேலை கிடைச்சிருந்தாலும் அந்த வேலையிலயும் இவங்க நெருக்கடியோட தான் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மன நிம்மதியோட இவங்களால வேலைக்கு போயிட்டு வரவே முடியல. போதாக்குறைக்கு பண தட்டுப்பாடும் கடன் சம்பந்தமான நெருக்கடிகளும் ஒண்ணு சேர்ந்துகிட்டு துளாராசிக்காரங்களோட வாழ்க்கையில சூறாவளி மாதிரி சுழட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா இவங்க ஏற்கனவே கடன் சம்பந்தமான நெருக்கடிகள்ல சிக்கி சின்ன பின்னமா போய்கிட்டு இருக்காங்க. நிறைய மன அழுத்தங்களை சந்திச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கடந்த 2-3 மாதங்களா இவங்க நிறைய விரைய செலவுகளையும் சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா ஜூன், ஜூலை, இப்ப இருக்கிற ஆகஸ்ட், இந்த 3 மாதங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா பெரும்பாலான துளாராசிக்காரங்களுக்கு விரைய செலவுகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருந்திருக்கும். ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா தான் பணம் இவங்க கைகளுக்கு வந்து சேர்ந்திருக்கும். அப்படி வந்து சேர்ந்த பணத்துல ₹1 கூட இவங்களால பிரயோஜனமா செலவு பண்ணிருக்கவே முடியாது. ஒண்ணு மருந்து மாத்திரைகளுக்காகவும் மருத்துவ சிகிச்சைகளுக்காகவும் நிறைய விரைய செலவுகளை செஞ்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வண்டி வாகனங்கள்ல பழுதுகள் ஏற்பட்டு அந்த பழுதுகளுக்காக நிறைய விரைய செலவுகளை பண்ணிருப்பாங்க. அதுவும் இல்லைன்னா கோவில் திருவிழாக்கள், சொந்த பந்தங்களோட சுப காரியங்கள், அப்படி இல்லைன்னா திடீர் விபத்துகள், இந்த மாதிரியான பிரச்சனைகளாலையும் நிறைய பணத்தை இவங்க விரயமா செலவு பண்ணிருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த 3 மாதங்களும் இவங்க கைகள்ல பணமே வரல அப்படின்னாலும் செலவுகள் வருஷ கட்டி வந்து நின்று இருக்கும். அந்த செலவுகளை சமாளிக்கிறதுக்காக கண்டிப்பா கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். ஏற்கனவே கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்ல சிக்கிதான் இவங்க மன நிம்மதியை முழுமையா தொலைச்சிட்டு நிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 3 மாசத்துல இவங்க மேலும் மேலும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கும். ஒரு சில துளாராசிக்காரங்க ஒரு கடன் அடைக்கிறதுக்காக இன்னொரு பக்கம் கடன் வாங்கி கடன் அடைக்க வேண்டிய ஒரு சூழலையும் சந்திச்சிருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா எத்தனையோ கிரகங்கள் பயிற்சி ஆனாலும் துளாராசிக்காரங்களோட வாழ்க்கையில பெரிய அளவிலான மாற்றங்கள் அப்படிங்கிறது இதுவரைக்கும் வரல. பெரிய அளவுல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறதும் இதுவரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சூழல்ல இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகளாவது துளாராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா, முன்னேற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது துளாராசிக்காரங்க இதுவரைக்கும் சந்திச்சுட்டு வரக்கூடிய நஷ்டங்கள்ல இருந்தும் வேதனைகள்ல இருந்தும் சிறப்பான நிவாரணத்தையும் நல்ல விதமான லாபங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆவணி மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஆவணி மாதம் முழுக்கவே உங்க ராசிக்கு லாபாதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பெற்ற நிலையில தன்னோட ஜென்ம ராசியான சிம்ம ராசியில சஞ்சாரம் பண்ணுவார். லாபாதிபதி லாபஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்ற நிலையில இருக்காரு அப்படின்னா அந்த ஜாதகர் தொட்டதெல்லாம் பொன்னாக போகுது அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு காரியத்திலையுமே நீங்க நஷ்டம் அடைகிறதுக்கோ அல்லது தோல்வி அடைகிறதுக்கோ லாபாதிபதி விடவே மாட்டார். எல்லா வகையிலையும் உங்களுக்கு லாபங்களை மட்டுமே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையையும் சூரிய பகவான் ரொம்பவே சிறப்பா செய்வார் அப்படின்னு சொல்லலாம். அதே போல சூரிய பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதால இந்த ஆவணி மாசத்துல உங்களோட மூத்த சகோதரர்கள் மூலமா ஒரு சில லாபங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத சுறுசுறுப்பு, வெற்றி, மகிழ்ச்சி அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்பவே கலகலப்பா இருப்பீங்க, ஆக்டிவா இருப்பீங்க. எதிர்காலத்தை பத்தின பயமும் குழப்பமும் உங்களை விட்டு முழுமையா விலகும். புதுசா நிறைய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அவங்க மூலமா ஒரு சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் விட முக்கியமா எதிர்பாராத நேரங்கள்ல திடீர் பண வரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆவணி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புரியுத மாதிரி சொல்லணும் அப்படின்னா லாபாதிபதி லாபஸ்தான இருக்காரு அப்படின்னாலே திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் அப்படிங்கறத உங்களுக்கு தாராளமா அள்ளி கொடுப்பார். இந்த யோகங்கள் மூலமா உங்களோட வாழ்க்கையில குறிப்பிடத்தகுந்த அளவிலான மாற்றங்களையும் இந்த ஆவணி மாசத்துல நீங்க எதிர்பார்க்கலாம்.
இது கூடவே சூரிய பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிறதால உங்களுக்கு மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் முழுமையா விலகும், கால்வலி மாதிரியான பிரச்சனைகள் முழுமையா குறையும். ஒரு சில துளாராசி அன்பர்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைக்கிறதுக்கும் அந்த நண்பர்கள் மூலமா ஒரு சில யோகங்கள் கிடைக்கிறதுக்கும் கூட இந்த ஆவணி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே நேரம் உங்க ராசியோட அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த ஆவணி மாசத்தோட தொடக்கத்துல விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கன்னி ராசியில கேது பகவானோட இணைஞ்சு இருக்கிறதால மாதத்தோட தொடக்கத்துல ஒரு சில விரய செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். மருத்துவம் சம்பந்தமான விரய செலவுகள் அப்படிங்கிறது கட்டாயமா ஏற்படும். ஒரு சில துளாராசிக்காரங்களுக்கு வீண் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆவணி மாதத்தோட முதல் 15 நாட்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் உங்களோட ஜென்ம ராசியான துலா ராசியிலேயே சஞ்சாரம் பண்ணுவார். ராசிநாதன் தன்னோட ஜென்ம ராசியில இருக்காரு அப்படின்னாலே அந்த ஜாதகருக்கு நிறைய உற்சாகத்தை கொடுப்பார், தன்னம்பிக்கையை கொடுப்பார், ஒரு தைரியத்தை கொடுப்பார், முக்கியமா நிறைய மனப்பக்குவத்தையும் அந்த ஜாதகருக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். இது கூடவே ஜென்ம ராசியில இருக்கிற சுக்கிர பகவான் உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல விதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்துவார், மருத்துவ செலவுகளை முழுமையா குறைப்பார், ஒரு சில ஆடம்பர பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிற ஆசையை உண்டு பண்ணுவார், மாற்று பாலினத்தை சேர்ந்தவங்க மேல ஒரு விதமான ஈர்ப்பை ஏற்படுத்துவார். இதெல்லாம் விட முக்கியமா உங்களுக்கு சிற்றின்ப ஆசையை அதிகப்படுத்தி நீங்க தவறான ஒரு சில வழிகளுக்கு போகக்கூடிய சூழலையும் சுக்கிர பகவான் ஏற்படுத்தி விடுவார். இதனால இந்த ஆவணி மாதத்தோட பிற்பகுதியில நீங்க ஆண்களா இருந்தா பெண்கள் கிட்டையும், பெண்களா இருந்தா ஆண்கள் கிட்டையும் கொஞ்சம் கேப் விட்டு ஒதுங்கி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுலயும் குறிப்பா நீங்க ஏற்கனவே திருமணம் ஆனவங்களா இருக்கீங்க அப்படின்னா மறுபடியும் தவறான ஒரு சில உறவுகளுக்குள்ள நீங்க மாட்டிக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கறதால மாற்று பாலினத்தை சேர்ந்தவங்க கூட பழகும் போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்துக்கோங்க. அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற துளாராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆவணி மாதத்துல பெரிய அளவுல மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்காது. அதே நேரம் வேலை பளு 2 மடங்கா அதிகரிக்கும். சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது உங்களை விட்டு முழுமையா விலகும். உங்களுக்கு கொடுத்த வேலையை ரொம்பவே கணக்கச்சிதமா பெண்டிங் இல்லாம ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. அதே நேரம் தொடர்ச்சியா உங்களுக்கு வேலைகள் அப்படிங்கிறதும் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாத அளவுக்கு வேலை பளு அப்படிங்கிறது இந்த ஆவணி மாசத்துல 2 மடங்கா அதிகரிக்கும். வேலையே கிடைக்காம தவிச்சிட்டு வரக்கூடிய ஒரு சில துளாராசிக்காரங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகமும் இந்த ஆவணி மாதத்துல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆவணி மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல சின்ன சின்ன மனக்கசப்புகள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கும். ஒரு சில துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தோட தொடக்கத்துல சொந்த பந்தங்கள் மூலமா நிறைய விரைய செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சிலர் சொந்த பந்தங்கள் மூலமாவே நிறைய ஏமாற்றங்களையும் சந்திப்பீங்க. அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட சொந்த பந்தங்கள் உங்ககிட்ட உதவிகளை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். உங்களோட தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலையும் நல்ல விதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆவணி மாதத்தோட பிற்பகுதி இருக்கும். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா இதுவரைக்கும் உங்களோட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் மட்டும்தான் இருந்துட்டு வருது அப்படின்னா இந்த ஆவணி மாதத்தோட பிற்பகுதியில குடும்ப வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது பனி மாதிரி விலகி ஓடும். நீங்க உங்களோட வாழ்க்கை துணையை புரிஞ்சு நடந்துக்கிறதுக்கும் உங்க வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சு நடந்துக்கிறதுக்கும் இந்த ஆவணி மாதத்தோட பிற்பகுதி ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய துளாராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆவணி மாதத்தோட தொடக்கத்திலேயே உங்களோட தொழில நல்ல விதமான லாபங்கள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். தொழில் சம்பந்தமா சின்ன சின்ன முன்னேற்றங்கள் அப்படிங்கிறதும் மாதத்தோட தொடக்கத்திலேயே கிடைக்க ஆரம்பிக்கும். அதே நேரம் இந்த ஆவணி மாதத்தோட பிற்பகுதி உங்களோட தொழில் அல்லது வியாபாரம் சூடு பிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த ஆவணி மாதம் துளாராசிக்காரங்களோட முகத்துல மகிழ்ச்சியையும் சிரிப்பையும் கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.